எடுத்துக்க, என்ன ஏக்கர் நீ எடுத்துக்கியா, மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா, அது இருக்கும்ல. எவ்வளவு பேர் இருக்க, இந்த 4 பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க. அது மக்களுக்காக வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தான் மெரினா கடற்கரை இடம் என்று எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் கேப்டன் விஜயகாந்தும் மக்களுக்காக வாழ்ந்தாருன்றது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே தெரியும் கேப்டன் விஜயகாந்த் வந்து மக்களுக்கு தான் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து ப்ரூவ் பண்ணணும்னா அவர் வந்து நடித்த திரைப்படங்களை பாருங்கள், அவர் பேசிய வசனங்களை பாருங்கள், அவர் செஞ்சிருக்கிற உதவிகளை பாருங்கள், அவர் உதவி செஞ்ச மக்களுடைய கருத்துக்களை கேளுங்க. இதெல்லாமே கேட்டதுக்கு அப்புறமா கூட நீங்கள் அவருக்கு மெரினா கடற்கரைக்கு இடம் கொடுக்கலன்னா கண்டிப்பாகவே வந்து போராட்டம் நடக்கும். மெரினா கடற்கரையில் வந்து கேப்டன் விஜயகாந்துக்கு வந்து ஒரு இடம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா அவரும் வந்து மக்களுக்காக மக்களுடன் வாழ்ந்து, மக்களுடன் பயணித்து, மக்களுடைய நலனுக்காகவே வாழ்ந்து இன்று மக்களை விட்டு பிரிந்த ஒரு உண்மையான உன்னதமான மனிதன். ஸோ அவருக்கு வந்து மெரினா கடற்கரையில் இடம் வேண்டும்.